நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, என்னாச்சு? உங்க பணம் உள்ள தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, இங்க வாங்க. என்ன? உங்க மருமகளை பாத்தீங்களா? நம்ம வீட்டு பணத்தை அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்குறாங்க. என்னைக்கு அது ஒரு நாள் இங்க இருக்க மொத்த சொத்தையும் கொடுத்துருவாங்க. நான் இப்பவே கேக்குறேன். அண்ணி கொஞ்சம் நில்லுங்க. மோகன், அத்தை, அண்ணனோட பாக்கெட்ல இருந்து பணம் கீழே விழுந்துருச்சு. அதை போய் கொடுத்துட்டு வந்தேன் அத்தை. சரிம்மா சந்தியா. அப்புறம் இன்னொரு விஷயம், பண்டிகை நெருங்கிட்டு இருக்குல்ல, வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணணும். பண்டிகை நாள் அதுமா வீடு சுத்தமா இருக்கணும்ல. அப்புறம் அப்படியே கோலமும் போட்டுரு, சரியா? சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம் இரு. ஒரு சில நேரம் நம்ம கண்ணால பாக்குறது உண்மையா இருக்காது. அதனால நம்ம அதை என்னன்னு விசாரிக்கணும். ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிச்சு பேசு. ஓ, சொல்லுங்க. அவ கடை பேரு என்னன்னு சொன்னா? ஓ, இங்க இருக்கிற புடவை கடை அதுதானா? இங்க பாரு, பண்டிகைக்கு வந்திருக்கிற புது ஸ்டாக்க இங்க வச்சிருக்கேன், பத்திரமா பாத்துக்க. இந்தாங்கம்மா, இந்த புடவையை பாருங்க. அட மீனாட்சி, நீ எங்க இங்க? நீயும் புடவை வாங்க வந்தியா என்ன? இல்ல, இவங்க புடவை வாங்குறவங்க இல்ல, விக்கிறவங்க. இவங்க தான் இந்த கடையோட ஓனரமா. இந்த கடை உன்னோடதா? உண்மையிலே இது சந்தோஷமான விஷயம்தான். சரி வா, எனக்கு கொஞ்சம் நல்ல நல்ல புடவையெல்லாம் எடுத்து காட்டு. எப்போ பாக்குறதுக்கு பெரிய பாட்டி மாதிரி இருக்காங்க. பெரிய பில்லு வரப்போகுது. சிஸ்டர் வாங்க, உள்ள வாங்க. இது உங்க கடை மாதிரி தான். உள்ள வாங்க, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க 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 வந்து உட்காருங்க. உட்காருங்க, இது உங்க கடை தான். நான் போய் புடவை கொண்டு வரேன். மீனாட்சி, யாருங்க? இவங்களா? சவுகார்பேட்ல என்னோட மாமா இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல இருக்கிற நாத்தனாரோட அக்காவோட மாமி. நான் போய் புடவைலாம் காட்டிட்டு வரேன். இத பாருங்க, இந்த நேரமும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த நேரம். மீனாட்சி, ஏன் இந்த மாதிரி புடவையெல்லாம் காட்டுற? இங்க பாரு, நல்ல நல்ல புடவையெல்லாம் காட்டு. பெரிய ஜருக போட்ட பார்டரா இருக்கணும். அந்த மாதிரி காட்டு. காட்டுற. பெரிய பெரிய புடவை வேணும்னு கேக்குறாங்களே, அப்படின்னா பெரிய பில்லு. இந்த வெள்ளை கலர் புடவை எனக்கு வேணாம். இந்த 5 புடவை மட்டும் பார்சல் பண்ணு. சரி, உடனே நான் கட்டி கொடுக்கறேன். அப்படியே இவங்களுக்கு சில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க் கொண்டு வந்துருமா? வேற ஏதாவது வேணுங்களா? வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி. ஏய் மீனாட்சி, சத்தியமா ஒண்ணு மட்டும் உண்மை. உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். உங்க அம்மாவுக்கு இப்படியெல்லாம் உறவுக்காரங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மீனாட்சி. மீனாட்சி, மொத்தமா சேர்த்து ஆண்டியோட பில்லு 10,000 ரூபாய் ஆயிருச்சு. ஆண்டி, உங்க பில்லு 10,000 ரூபாய். நல்லா பெரிய கஸ்டமரா தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதோ வரேன். எதுக்குதான் இந்த வேதராணி இன்னைக்குன்னு பார்த்து இங்க வந்தானு தெரியலையே. இவருக்கு மட்டும் சந்தேகம் வந்தது, அப்புறம் நான் அவ்வளவுதான். முதல்ல இந்த அம்மாவை நான் இங்கிருந்து அனுப்பணும். இதுல
5 புடவை எடுத்து வச்சிட்டீல? மொத்தமா இதுக்கு 10,000 ரூபாய் ஆச்சு. நான் பணத்தை எடுத்த உடனே நீ கோவப்படுறல? இங்க பாரு, நம்ம 2 பேருக்கு நடுவுல எந்த சம்பந்தம் வேணாலும் இருக்கலாம். அதுக்காக நான் புடவையெல்லாம் சும்மா வாங்கிட்டு போக மாட்டேன். ஏதாவது பணம் கொடுத்தானுல? ஏதாவதா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு பதிலா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட். இல்ல வேண்டாம். ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி. என்ன குடும்பம் என்ன பேசுறவ? இந்தாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. இந்தாங்க. வரத்தி காலி பண்ணிட்டல. சரிமா சரி. போயிட்டு வாங்க. சீக்கிரம் போடி. என்னது இது கிளம்பிட்டாங்க? என்ன அவங்க இத்தனை புடவையோட போறாங்க? இந்த கடையில இருந்து ஒரு நூலை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். 10,000 ரூபாய் புடவையை அப்படியே கொண்டு போறாங்க. பாத்துட்டே இருக்க. சீக்கிரம் போய் புடி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம பணம் நமக்கு நிச்சயம் கிடைச்சிருங்க. முத அவங்கள போய் தடுத்து போயிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய் போச்சு. சீக்கிரம் போ. ஏன் தான் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறான்னு தெரியல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. சந்தியா, என்ன இது? இது எதுக்கு இங்க எடுத்து வைக்கிறீங்க? இங்க உட்காந்து நீங்க படிக்கணும் தானே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். தையல் மிஷின் ஏது? தையல் மிஷின் எப்படி வந்தது சந்தியா? அதான் வாங்கிட்டு வந்தாங்க. என்னங்க, நான் இப்போ தையல் கத்துக்கலான் இருக்கேன். அதுக்காக எந்த கிளாஸும் போக தேவையில்லைங்க. தீபாவளி பண்டிகை முடிஞ்சதும் அதையே எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கர்டன்ஸ், தலகாணி உரை இதெல்லாத்தையும் நானே தைச்சிருவேன். உங்களோட குர்தா, பரியத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் பொறுமையா கத்துக்குவாங்க. என்னங்க, நீங்க நான் மறுபடியும் படிக்கணுங்கிறதுக்காக உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சீங்க. ஆனா என்ன பண்றது? என்னோட தலையெழுத்து நான் நினைச்சபடி எதுவுமே நடக்கல. விதிப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ அதானங்க நடக்கும். இது பாருங்க, உங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கலங்க. ஆனா உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இனிமே தயவு பண்ணி என்னோட படிப்பை பத்தி நீங்க எதுவும் யார்கிட்டயும் பேசாதீங்க. நம்ம 2 பேரும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அதை பத்தி மறந்தாகணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க என்னோட படிப்பை பத்தி எங்கேயும் யார்கிட்டயும் நீங்க இதை பத்தியும் பேச வேண்டாம். இதை பத்தி நீங்க பேசினாலே நமக்கு தேவையில்லாத மனவேதனை தாங்க வரும். சூரியனா, இதை எங்க வைக்க? நீங்க இதை கொண்டு போறீங்களா இல்ல இங்கே வச்சிரவா? உங்களுக்காக தான் அற்புதமான டீல் கொண்டு வந்திருக்கேன். இதை கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த டீலுக்கு மட்டும் நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளாயிடுவீங்க. 5 நிமிஷம் கூட நீங்க கஷ்டப்பட வேணாம். எந்த வேலையும் செய்யாம நீங்க நிம்மதியா இருக்க முடியும்.
லக்ஷ்மி பூஜைக்காக கரும்பு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்ல கரும்பா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை செஞ்சிருக்கேன். விக்ரம், சவிதாவும் மோகனும் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. பண்டிகை நாள் அதுவுமா? 2 பேரும் அப்படி எவ்வளவு நேரம் தான் தூங்குவாங்களோன்னு தெரியல. ஏ சவிதா, ஏ மோகன், 2 பேரும் எங்க இருக்கீங்க? என்ன பசங்களோ தெரியல. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. அம்மா, நான் எப்பவும் ரெடி ஆயிட்டேம்மா. அம்மா, பண்டிகை நாள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பா. டேய் பேங்க் கடை உன்னதான்டா. வந்த அண்ணன்கிட்டயும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. நல்லா முன்னேறுவா வா. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு சந்தோஷமான பண்டிகை நாள்ல இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சரோஜா, இன்னைக்கு நீ மத்தியான சாப்பாடுக்கு என்ன செய்ய போற சரோஜா? இல்ல சரோஜா, நான் ஒன்னும் எனக்காக இதை கேட்கல. அந்த லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அவங்களுக்காக ஏதாவது செஞ்சிருப்பல்ல, அதுக்காக தான் நான் கேக்குறேன். அவங்களுக்காக பருப்பு அல்வா, ஜிலேபி, அப்புறம் லட்டு, அப்புறம் பொங்கல், அப்புறம் எனக்கு பிடிச்ச மைசூர் பாக்கு, அப்படி எனக்கு நல்லா பிடிச்ச எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? போங்க. சந்தியா, காலையில இருந்து சூர்யாவை எங்க காணோம்? வெளியே எங்க அது போயிருக்கானா? அம்மா, நல்லா இருப்பா சூர்யா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்லா இருப்பா. இந்த நல்ல நாளுக்கு வாழ்த்துக்கள்மா. உனக்கும் என்னோட வாழ்த்துக்கள்ப்பா. சந்தியா, போமா, போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க. போ. அம்மா, அப்பா, உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சுன்னு? ஒண்ணும் இல்ல. அதாவது என்ன விஷயம்னா, நான் ராத்திரி முழுக்க இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி, என்ன முடிவா இருந்தாலும் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டு முடிவு பண்ணலான்னு விட்டேன். சந்தியா, நான் சொல்றதை நீங்களும் கேட்டுக்கோங்க. அது என்னன்னா, 2 நாளைக்கு முன்ன கேக்குறீங்களாம்மா? சரியா 2 நாளைக்கு முன்னாடி அப்ப நம்ம கடைக்கு ராகுல்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாருமா. அவர் மதுரையில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாராம். அவங்க இங்க ஸ்வீட் செஞ்சு அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. என்னண்ணே, நீங்க இந்த ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? வாய மூடு. எதுக்கு அர்த்தமே இல்லாம ஏதோ பேசுற? பெரியவர் மட்டும் வெளியூர் போயிட்டாருன்னா அப்புறம் வீட்டு செலவெல்லாம் எங்க தலைக்கு வந்துருமே. இப்ப நான் என்ன செய்யறது? ஏதாவது யோசிக்கணும், ஏதாவது செய்யணும். சூர்யா,
அப்படி என்ன விஷயம்ப்பா? அம்மா அப்பா இல்லம்மா, நான் இந்த வீட்டை விட்டோ இல்லை உங்களை விட்டோ நிச்சயமா சொல்றேன், எங்கேயும் போக மாட்டேன். அப்படி ஒரு நினைப்பும் எனக்கு இல்லை. நம்ம கடைக்கு வந்த ராகுல் அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவரோட கம்பெனியில் என்ன வந்து வேலை செய்ய சொல்லி கேட்டார். அவன் கம்பெனியில் நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு மாசம் 80,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னாங்கம்மா. 80,000? நிஜமாவா? இவ்வளவு பெரிய தொகையை அவர் எதுக்கு உங்களுக்கு சும்மா கொடுக்கணும்? இதுக்கு பதிலா நீங்க அங்க போய் என்ன வேலை பண்ண போறீங்க? ஆமா சூர்யா, சந்தியா சொல்றது சரிதானே. அங்க போய் என்ன வேலை செய்ய போற? அதான் அவர் என்ன சொன்னார்னா, நான் எப்படி ஸ்வீட் செய்யறேங்கிற முறையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தணும். அதை சொல்லி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? ஒவ்வொரு ஸ்வீட் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்றேன், அதோட அளவு, இதெல்லாம் சொல்லிட்டா போதுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படியா? அப்படின்னா அவங்க கடையில வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கெல்லாம் உங்கள மாதிரியே ஸ்வீட் செய்ய சொல்லிக் கொடுக்க சொன்னாங்களா? இல்ல விக்ரம், அங்க வேலைக்காரங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்களா? அந்த கம்பெனில எல்லா ஸ்வீட் செய்யறதுக்கு தனித்தனியா மிஷினே வச்சிருக்காங்களா? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கே. மிஷினால கூட ஸ்வீட்ல செய்ய முடியுமா? கேட்கவே நல்லா இருக்கு. காலம் ரொம்ப முன்னேறி இருக்குன்னு தோணுது. காலம் எப்படி வேணாலும் முன்னேறட்டும், நீ வாய் மூடிட்டு சரியா? இல்ல என்னன்னா, நான் இதுக்குன்னு எங்கேயும் விட்டுட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல, நான் கஷ்டப்பட்டு ஸ்வீட் செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த சமையல் கலையை அவங்களுக்கு சொல்லிட்டா போதுமா? ஆனா இது ஒரே ஒரு தடவை செய்யற வேலை தானே. அதுக்காக எதுக்கு அவங்க, அதுவும் மாச சம்பளமா உங்களுக்கு இவ்ளோ பணத்தை அவங்க கொடுக்கறாங்க? அவங்க அதுக்கு பதிலா உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டாங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க சந்தியா. அவங்க இதுக்கு பதிலா அவங்க ஸ்வீட்ல போடுறதுக்கு என் பேரை கேட்டுட்டாங்க. என்ன? இதுக்கு நான் சம்மதிச்சா அடுத்த 5 வருஷம் வரைக்கும் அவங்க என் பேரை பயன்படுத்துவாங்க. அவங்க சொல்ற இந்த கண்டிஷன் பிரகாரம் மாசத்துக்கு 80,000 வாங்குறதுனால என் கடையை மூடி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 5 வருஷம் நான் ஸ்வீட்டை செய்யக்கூடாது, அதை வெளியே விற்கவும் கூடாது. அப்போ ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரும். அப்புறம் 5 வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா வரும். அதுவும் வீட்லயே உட்காந்துக்கிட்டு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு? சூர்யா, வீட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் 50 லட்சம் ரூபாய் வரப்போகுது இல்ல? அந்த பணத்தை வரவிடுங்க. என்ன கேட்டீங்கன்னா இப்பவே கடையை மூடிடலான்னு சொல்லுவேன். இல்ல அது நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மாசத்துக்கு இப்போ எவ்வளவு பணம் கிடைக்குது? எப்பவுமே நமக்கு கடை நல்லா ஓடுறது பண்டிகை நாள் அன்னைக்கு தான். அப்போ கூட வருது 40,000 50,000. ஆனா இப்ப சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு 2 மடங்கு அதிகமா பணம் கிடைக்க போகுது. அத கூட அவங்க 5 வருஷம் வரைக்கும் கொடுக்க போறாங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு நீங்க சம்மதம் சொல்றதா நல்லது. இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எதுக்குமே கஷ்டப்பட வேண்டியது இல்ல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். பெரியவரே, நீங்க உடனே சம்மதம் சொல்லிடுங்க. நீங்க உடனே அங்க போங்க. வீட்ல உட்கார்ந்து நீங்க எந்த வேலையும் செய்யாமலே உங்களுக்கு 80,000 ரூபாய் வரப்போகுது. அப்புறம் உங்க கடையை நீங்க திறக்கலன்னா மட்டும் என்ன, அது பெரிய விஷயமே இல்லையே. உங்க கடையிலேயே நாங்க புடவைய வச்சு மொத்தமா வியாபாரம் பாத்துக்கிறோம். என்னங்க அத்தை? அப்போ என்னம்மா, இதை விட ஒரு நல்ல ஒப்பந்தம் நமக்கு வேற எதுவும் அமையாதுன்னு நினைக்கிறேன். எந்த விதத்துல பார்த்தாலும் இது நமக்கு தானே லாபம்.